மிக அவசியமோ அவர்களை மாற்றத்தில் சேர்த்தரலாம். எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்கள் தூய மரியே இறைவனின் தாயே பாவிமாமே அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே இறைவனின் தாயே மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே இறைவனின் தாயே வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவிக்கு மாட்சிமை உண்டாதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பாவங்களை மன்னியும். எங்களை காப்பாற்றும். சலால் மக்களையும் விசேஷமாய் மதுரை யாருக்கு மிக அவசியமோ அவர்களை மோட்சத்தில் சேர்த்தரலாம். புனித வனத்து அந்தோணியார் திருநாள், அறுவடை திருநாள், பொங்கல். திருப்பலி முன்னுரை. வானகத்தில் உனக்கு செல்வம் கிடைக்கும், பின்பு வந்து என்னை பின்செல். விட்டு ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு தன் தங்கையை இயேசுவை தேடி தனிமையில் கடும் தவ வாழ்க்கை மேற்கொண்டார். உடலை ஒருத்து வாழ்ந்தார். கிபி 356 இறைவனடி சேர்ந்தார். நம் புனிதரை போல் நாமும் இறை நம்பிக்கைகளில் அவரது நம்பிக்கையை உறுதிப்படுத்தி இறைவனில் கலந்திடுவோம். இறைக்குலமாய் வருவோம். உண்மை ஒரு பெற உலகில் சாட்சியாகும். நம்பியாரின் பெயராலே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித வனத்து அந்தோணியாரின் ஜனவரி 17ஆம் நாள் இன்று பல்வேறு இடங்களிலிருந்து புனித வனத்து அந்தோணியாரின் பரிந்துரையும் பாதுகாப்பும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் புனித வனத்து அந்தோணியார் கொண்டிருந்த நமக்கு வேண்டிய அருளையும் ஆசிரியம் பெற்றுத் தருவாராக. இந்த ஒரு சிந்தனையோடு நாம் இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய குற்றங்களை குறைகளை ஏற்றுக்கொள்வோம். மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நம் ஒவ்வொருவரின் பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, உலகின் பாவங்களை போக்குபவர் இறைவரும் நீரே. மன்றாடுவோமாக. துறவு மடத்து தலைவரான புனித அந்தோனியாருக்கு அருளி நீரே. இந்த சாபாட்டின் மகன் எலிசாவை உமக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள்பொழி செய். எலிசாவை கண்டார். அப்பொழுது அவர் ஏர் ஓட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன. 12ஆம் ஏரை தாமே ஓட்டிக்கொ. அதற்கு அவர், சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார். எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறைவா, என்னை காத்தருளும். அடைக்கலம் நான் ஆண்டவரிடம், நீரே என் ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்ப. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. 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 ஆண்டவர் தாமே. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. மற்றும் 18. சகோதர சகோதரிகளே,
நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலுவூட்ட பெறுங்கள். அலகையின் ஏமாற்று வடிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்து கொள்ளுங்கள். எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதின செய்தி. அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று கூறினார். கடைபிடித்து வந்துள்ளேன். இன்னும் என்னிடம் குறைவுபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக கொடும், அப்போது விண்ணகத்தில் நீ செல்வராய் இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். நல்லா இருக்கீங்களா? பொங்கலோ பொங்கல். இன்பமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் கடவுளுடைய கிருபையும் அருளும் ஆற்றலும் உழைத்த உழைப்பிற்கேற்ற பயனும் பெற்ற பயனை குடும்பத்தோடு. பொங்கலோ பொங்கல். அன்பு, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. கிழிஞ்ச ஹவாய் செருப்பு, கிழிஞ்ச சுடிதாரு, அப்படி எலும்பும் தோலுமா இருக்கு. மார்க் சந்தோஷமா இருந்துச்சு. குட்டிமா, எப்படி சாமி இவ்வளோ மார்க் வாங்கினேன் அப்படின்னு கேட்டேன். அப்ப அது தீர்க்கமா என்னை ஒத்து பார்த்து சொன்னுச்சு, எங்க அம்மா நடுராத்திரி 12 மணிக்கு 7-8 பிளாஸ்டிக் குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி பிடிச்சி 5-6 வீட்டுக்கு ஊத்தி பொழைச்சிச்சு. எங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்னு நான் நினைச்சு வெறித்தனமா படிச்ச ஃபாதர், மார்க் வந்துச்சு ஃபாதர் அப்படின்னுச்சு. ஜோரா அதோட கை தட்டுவோம். இந்த ஒரு மனப்பக்குவம் இந்த ஒரு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா எதை வேணாலும் சாதிக்கலாம், எதை வேணாலும் சாதிக்கலாம்.
அறியாமையோ எதை வேணாலும் சாதிக்கலாம், எதை வேணாலும் சாதிக்கலாம். அதே போலவே அன்புக்குரியவர்களே, ஒரு சகோதரன் 13 சகோதரி வந்து ஜெபம் முடிஞ்ச பிற்பாடு வந்து ஓரமா நின்றுட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரமா ஒரு சின்ன விண்ணப்பம் ஃபாதர் அப்படின்னாங்க. என்னம்மா விண்ணப்பம் அப்படின்ட்டேன். ஃபாதர் குழந்தை இல்ல, கொஞ்சம் வேண்டிக்குங்க ஃபாதர் அப்படின்னாங்க. வேண்டிக்க அவசியம் வேண்டிக்கிறேன் சாமி, உனக்கு இல்லாம நான் கட்டாயம் வேண்டிக்கிறேன் அப்படின்னேன். அப்ப தலைமையில கையை வச்சு ஜெபம். 3 வாரத்துக்கு முன்னாடி போன் வந்துச்சு. என்ன யாரு அப்படின்னேன். ஃபாதர், இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச்சில் உங்களை மீட் பண்ணேன் ஃபாதர் சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. 13 வருஷங்க, 13 வருஷம். சாமி கடவுள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் சாதிக்கலாம். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, மனிதர்களை நம்பி, பணத்தை நம்பி, அழகை நம்பி, அறிவை நம்பி, நம்முடைய திறமையை நம்பி, நம்முடைய கிரியேட்டிவிட்டி, பொட்டன்ஷியாலிட்டிஸ், கேப்பபிலிட்டிஸை நம்பி நம்ம வாழ்ந்தது போதும். ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோம், இறைவனை நம்பி வாழ்வோம், இறைவனை நம்பி வாழ்வோம். என் ஆற்றலானவரே, என் கோட்டையானவரே, என் அரணானவரே, என் பாதுகாப்பானவரே, என் புகலிடமானவரே, என் தஞ்சமே, என் தஞ்சம் தேடும் மலையே, நீரே என் சொந்தம், உமக்கே நான் சொந்தம். அந்தோனியார் வாழ்ந்த காலகட்டத்தை நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க, மாத்தி யோசிக்கக்கூடிய ஒரு வலிமை இருந்துச்சு. எல்லாரும் பணம்னு போன காலத்துல, எல்லாரும் ஜாதின்னு போன காலத்துல, எல்லாரும் வந்து அழகுன்னு போன காலகட்டத்துல, நாம சாமியை நம்புங்க நான் சொல்றேன்ல, அதே மாதிரி மாத்தி யோசிக்கிற ஒரு திறமை வந்து, வல்லமை வந்து அந்தோனியாருக்கு இருந்துச்சு. சாமியாருங்க அந்த காலத்துல, அவர் வாழ்ந்த காலகட்டத்துல எகிப்து அந்த பகுதிகளில் தங்கத்துல செருப்பு போட்டிருப்பாங்க, வெள்ளி தட்டுல சாப்பிடுவாங்க, கட்டில் வந்து அப்படியே வைர கற்கள்னால பதிக்கப்பட்டிருக்கும். பணம் எங்க பார்த்தாலும் பணம், எங்க பார்த்தாலும் வைரம், வைடூரியம், மாணக்கம், மரகதம் அப்படின்னு ஜொலிக்கும். பணக்கார பிரபுக்களை போல, மிகப்பெரிய ராஜாக்களை போல ஒவ்வொரு குருவானவரும் வாழ்ந்தாங்க. அருள் சகோதரனுடைய இல்லங்க, அருள் சகோதரர் இல்லங்களை அப்ப சமயத்துல இல்ல, குருக்கள் எல்லாம் இப்படி 1000 மாளிகைகள் அரசர்களின் ராஜாக்களுடைய அரண்மனையோட பெருசா இருந்துச்சு. அப்பதான் அவர் யோசிச்சாரு, இதுவா கடவுள் கொடுத்த வாழ்க்கை, இதுவா கடவுள் அழைத்த வாழ்க்கை, வாழ்க்கையை மாத்தி வாழ்வோம். 18-19 வயசுல ஊரையே விட்டுட்டு நடு காட்டுக்கு போனார், பாலைவனத்துக்கு போனார். போறதுக்கு முன்னாடி பாருங்க, நல்ல காரியம், அவருக்கு அப்பா இல்ல, அம்மா. அந்த அக்காவை ஒரு நல்ல பொறுப்பா பாத்துக்கிற இடத்துல ஒப்படைச்சிட்டு அப்புறம் போறார். போயிட்டு பாலைவனத்துல வாழ்றார். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் வாழ்ந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 ஆண்டுகள் ஒரு குகைக்குள்ளாக ஒரே ஒரு பார்க்காம 15 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த வாசனை, அவருடைய வாழ்க்கையுடைய பிரகாசம், அந்த வாழ்க்கையினுடைய அந்த புனிதத்தை பார்த்தவங்க நிறைய பேர் அவர் உத்தரவு இல்லாமையே அவரை சுத்தி குடில் அமைச்சு வாழ ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு மகான் இருக்கிறாரு, இப்படி ஒரு பெரிய பக்திமான் இருக்கிறாரு, இப்படி ஒரு கடவுளுடைய மகன் இருக்கிறாரு, இவருடைய வல்லமையில இருக்கிறவர்கள் செய்ய மாட்டாங்க, ஏமாத்தி பொழைக்கிற பொழப்பு வேண்டாம்பாங்க. அதுதான் மாத்தி யோசிக்கிறது. உலகம் ஒரு மாதிரி யோசிக்கும், நம்ம மாத்தி யோசிக்கணும். அந்தோனியார் யோசிச்சார். 18 வருஷத்துக்கு இருக்குது. அத்தனைக்கும் தந்தையாக இருந்தவர் அவர். சில சமயத்துல சாப்பாட்டுக்கு எது இருக்காது, பாறை மேல உட்காந்து தண்ணியில காலை விட்டுக்கிட்டு அப்படியே ஜெபம் பண்ணி ஜெபித்து இறை வார்த்தை சிந்தித்து உரையாற்றினார். ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கினார். இவருடைய எளிமையான வாழ்க்கையையும் இவருடைய புனிதமான வாழ்க்கையை பார்த்து வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க. குருக்களே மனமாறி வாழ்ந்தாங்க அப்படின்னா மக்களை பத்தி சொல்ல தேவையே இல்லை. ஒரு வல்லமையான புனிதர், கிருபையின் புனிதர்,
புனிதர். அந்த எகிப்திய பாலைவனத்துல, அந்த எகிப்திய ஓடைகளில, எகிப்திய நதிய நாணல் புல் மத்தியில செஞ்சு அவர் அந்த தியானத்தை செஞ்சதுனால வனத்து அந்தோனியார் என்று அழைக்கப்படுகிறார். வனத்திலே இருந்ததனால் வனத்து அந்தோனி அழைக்கப்படுகிறார். துரோமடங்களின் தன் சொல்லி என்னுடைய மறையுரை நிறைவு செய்கிறேன். இந்த பேர்பட்ட ஒரு வல்லமையான ஒரு புனிதரை நமக்கு பாதுகாவலா இருக்கிறோம், பாதுகாவலா வச்சிருக்கோம். சில ஒரு புனிதராக நமக்கு ஆண்டவரே வீட்டை கட்டினாலுடைய வீடு கட்டணுடைய முயற்சி எல்லாம் வீண் என்று பைபிள் சொல்லுது. 70 வருஷமோ 80 வருஷமோ ஒரே ஒரு முறைதான் வாழ்வோம். யாருக்காக வாழ்கிறோம்? அல்லது மோசடி வழிகளில் ஈடுபட்டு பணத்தை ஈட்டி எதையுமே சாதிப்பது கிடையாது. எதைத்தான் கெஞ்சுற ஒவ்வொரு குரலும் இயேசுவின் குரல்னு பாருங்க, வாழ்க்கை மாறும், சிந்தனை மாறும், லாபம் மாறும். சாமிக்கு ஏதாவது ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கடவுளுக்கு வட்டிக்கு கொடுக்கிறான். வட்டி முதல் உலகம் என்ன சொல்லும்? உனக்கு 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 வீட்டுக்கு உன் பொண்டாட்டிக்கு என்ன பேக்காம் அப்படின்றாங்க, என்ன வெகுளின்றாங்க, எனக்கு ஒரு நல்ல பொண்ணு அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டான். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், தேடுங்கள் கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லி சாமி வாக்கு கொடுத்துக்கிறாரு. இறுதியான கோயிலுக்கு ஒவ்வொரு ஆண்டவரே ஈட்டி திறந்த அந்த இதயத்தில் பூட்டியை வைத்துக் கொள்ளும். ஈட்டி திறந்த அந்த தாழ்ச்சி எல்லாத்தையும் பணிஞ்சு பேசுற இதை பார்த்துட்டு அந்த கம்பெனிலேயே இருக்கிற ஒரு கிறிஸ்துவ பொண்ணு, அழகான பொண்ணு, தேவதமா இருக்கு, அசையாமல் இருப்பார். சீயோன் என்பது மலை, மலை நடுங்குமா? மலை அசையுமா? அதுவும் ஆண்டவர் இருக்கிற மலை அசையுமா? ஆண்டவர் மீது தன் நம்பிக்கையை வைக்கிறவர்கள் சீயோனை போல் அசையாமல் இருப்பார்கள். 2 செய்தி. ஒன்று, தந்தை மகன் தூய ஆவியராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். சிலுவையிலிருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் உலகம் முடியும் வரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை மன்னிப்பு தூய்மை பெற்று ஊழியர்கள் உறவை உயிர்ப்பை நிலை வாழ்வை அன்புக்குரியவர்களே, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன் என்று இயேசு ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நமது வீடு, நமது கால்நடைகள், நமது தொழில், நமது பட்டறைகள், நமது தொழிற்சாலைகள், நமது விளைநிலங்கள், உழைக்கும் விவசாயிகள் அனைத்தும் ஆசி பெற ஆண்டவரே இரக்கமே உருவான இறைவா, திரு அவையை வழி குரு ஆசீர்வதியோ. விவசாய வளமிக்க எம் நாட்டை ஆளும்
அதிகார வர்த்தகர்களுக்காக வேண்டுகிறோம். தங்கள் சுயநலத்தை மறந்து வளம் பெற விவசாய தொழில் சிறக்க நல்ல மனதிடனை அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று வேண்டும். உழைப்பின் ஊற்றே இயற்கை சீற்றம் பெய்த பருவமழை, விவசாய இடுபொருள்களின் விலையேற்றம், உலகமயமான சந்தை, பொருளாதாரம் இவர்களுக்காக வேண்டுகிறோம். தீய சக்திகளின் கோர பிடியில் சிக்கி தவிக்கும் விவசாயம் உமது அருளையை பின்பற்றி உழைக்கும் அவர்கள் வாழ்வில் ஏற்றம் காண வேண்டுமென்று உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். அரவணைப்பவரே இறைவா, இத்திருத்தலத்தை நாடி வந்துள்ள உம் பக்தர்கள் அவர்கள் உழைப்பை மதித்து வாழவும், நல்ல மனதோடு அவற்றை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும், நோய் பிணி நீங்கவும், நினைத்த காரியம் நிறைவேறவும் வேண்டுமென்று உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். பாதுகாப்பவரே இறைவா, எம் பங்கில் வாழ் இறை மக்கள் மற்றும் விவசாய மக்களை ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் காணவும், விவசாயம் செழித்தோங்கவும், அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம நலனை நிறைவாய் தந்தருள வேண்டுமென்று உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். அன்பே உருவான இறைவா, எங்களுக்கென்று தந்த நல்ல பங்கு தந்தைக்காக நன்றி கூறுகிறோம். கடின உழைப்பு, அர்ப்பண உணர்வு, இவைகளை வாழ்வின் மைய பொருளாய் கொண்டு குருத்துவ வாழ்வு வாழ்கிற அவரை ஆசீர்வதியும். இந்த திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக அவர் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் நீரே முன்னிருந்து வழிநடத்தி முடித்து கொடுப்பீராக. இந்த பங்கின் மண்ணின் மைந்தர் குருக்களுக்காக, மண்ணின் மைந்தர்கள் அருள் சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அருட்தந்தை டேவிட் உள்ளிட்ட அனைத்து குருக்களும் இந்த மண்ணின் பாரம்பரியத்தையும் இந்த மண்ணின் மாண்பையும் சென்ற இடமெல்லாம் போற்றி பாதுகாக்க கடின உழைப்போடு நேரிய மனதோடு நல்வாழ்வு வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். அந்தோணியர் வழியாய் அவருடைய பரிந்துரையிலே கெஞ்சி கேட்போம்.
மூத்த சகோதரருமாகிய இயேசுபடியாக தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, புனித வனத்து அந்தோணியாரின் நினைவு நாளில் நாம் ஒப்பு கொடுக்கிற திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். அன்பே உருவான இறைவா, புனித வனத்து அந்தோணியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் பீடத்திற்கு கொண்டு வரும் காணிக்கைகள் எங்கள் பணியின் காணிக்கைகள் உமக்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாய் கொண்டு வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர்
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் புகழ்வதும் தகுமே. இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து இருக்கும் அருள் கொடைகளை இந்த உலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: அன்புக்குரியவர்களே, எந்த பராக்கும் எந்த வேடிக்கையும் இல்லாமல் பக்தியோடு ஆராதிக்கும் உள்ளத்தோடு நாம் பங்கேற்போம். குழந்தை இயேசுவின் அன்னை மரியாளின் மடியில் தவழ்ந்த அதே குழந்தை இயேசு இந்த பீடம் வருகிறார். ஆமேன் என்று சொல்லும்போது நம் உள்ளம் வருவார், நம்மை ஆட்கொள்வார், அனைத்து நோய்களையும் குணமாக்குவார், எல்லா தடைகளையும் முறியடிப்பார். பக்தியோடு மிகுந்த வணக்கத்தோடு அவரை ஆராதித்து வரவேற்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வநபி இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்படுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களை தகுதி உள்ளவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ராயப்பன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமுகோளினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலி மகதலா மரியா மற்றும் புனித வனத்து அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராக்கிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புனிதத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அமைதியை கனிவோடு அருட உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்தின் எல்லா விதமான இச்சைக்குரிய ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கையில் இருந்தும் கூடா ஒழுக்கத்திலிருந்தும் எப்போதும் விடுதலை இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த பீடத்தில் இருக்கிறது 500 இயேசுவின் திருவுடல் தாங்கிய அப்பங்கள் மட்டுமல்ல, உங்கள் ஒவ்வொருடைய கண்ணீர் கலந்த ஜபங்களும் இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் இந்த பீடத்தின் மேல் வையுங்கள். சமாதானத்தின் ராக்கினி ஆகிய தேவத்தாய், சமாதானத்தின் பொறுப்பாளி ஆகிய மதலேன் மரியாள், சமாதானத்தின் தூதுவர் ஆகிய வனத்து அந்தோணியார் நம் குடும்பங்களில் ஆற்று பெருக்கு போல சமாதானத்தை பொழிய நம் குடும்பத்தை பீடத்தின் மேல் வைத்து யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் நினைக்கிறோமோ எல்லாரையும் நினைத்து பார்த்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் நேரங்கள் தருணங்கள் ஜெபிக்காத, இறை வார்த்தையை வாசிக்காத, ஞாயிற்றுக்கிழமை பூசை தவறிய எல்லா தருணங்களையும்
கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் யார் யாருடைய குடும்பங்களுக்காக உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோமோ சுவாமி, எல்லாருக்கும் ஒற்றுமையை, சமாதானத்தை, உண்மையான மகிழ்ச்சியை தந்திரிடத்திலும் கொள்வீராக. ஆண்டுடைய சமாதானம் உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை சமாதானம். உலகின் பாவங்களை போக்குறவர் இவரே வலிமையான வல்லமை மிகுந்த சாத்தானின் மீதும் அந்தகார சக்திகள் மீதும் அதிகாரம் கொண்டு கால்நடைகள் விளைநிலங்களை ஆசீர்வதிக்கிற புனித வனத்து அந்தோனியாரை நமக்கு தந்த அன்பு இயேசு. இவரின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். தேவனிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தேவனிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து தன்னன் மணியாக தந்தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தேவனிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இறைகின்ற காலம் இது. மறைவேடும் கருவாக நாடும் அறையாக நிலையாக வா. ஒளிவேடும் மலராக நான் காயின்றே மறையாது குறையாது வா. எக்குறையும் என்னை அணுகாதே, அக்கறையால் என்னை இழக்காதே. எக்குறையும் என்னை அணுகாதே, அக்கறையால் என்னை இழக்காதே. மனம் தந்தை ஒளி காண்கிறா வாசம் செய்ய நான் உனக்காக உருவாடி வாடி வா. எந்த நோயினாக
வா 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 என் தலைவா, எங்கள் நீங்காத நினைவாக வா. தந்தை மடியாக தந்தை பங்கில் வாடு, உறவாடு பேசவிடு. தேவனின் பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது. உதாரி மதனாக நாடமிங்கு மன்னித்து மனமாற்றவா. திசை மாறி போகின்ற ஆளாயினே, இறைமறைத்து எழுப்பிக்கவா. நீரின்றி வறண்ட நிலமாக, சுவாசமின்றி தவிக்கும் உயிராக. நீரின்றி வறண்ட நிலமாக, சுவாசமின்றி தவிக்கும் உயிராக. உனக்காக தவிக்கின்றேன் நான் செய்து என்ன வாசம் செய்ய. உனக்காக உருவாடி வாடிவா. என் இறைவா, எங்கள் உயிராக உருவாக வா. வா 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 என் தலைவா, எங்கள் நீங்காத நினைவாக வா. தன்னை வழியாக தங்களை மகிழ் வாழ்விலே உறவாடும் நேரமிது. இறங்கி வந்து இணைகின்ற காலமிது.
பேரன்பு அன்பே. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித மகதலா மரியாவினுடைய திருத்தலத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். புனித வனத்து அந்தோணியார் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்திலே உங்களுக்கு அறுவடை விழா, இறைவனிடம் மன்றாடும் விழா, இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் புனித வனத்து அந்தோணியார் திருநாள் நல்வாழ்த்துக்களை என்னுடைய உள்ளத்திலிருந்து உங்களுக்கு மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களை உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். அனைவருக்கும் அந்தோணியார் திருநாள் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே புனித வனத்து அந்தோணியார் தேர் திருவிழா திருப்பலியை தலைமையேற்று நமக்கு நடத்தி கொடுத்தவர் அன்பு தந்தை ஸ்டான்லி குமார் அவர்கள். இப்பொழுது சேலம் மறை மாவட்டத்தினுடைய பொருளர் தந்தையாக இருந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் நம்முடைய மறை மாவட்ட குரு. அவர் குரு பட்டம் பெற்ற பிறகு ஓராண்டுகள் செவ்வாப்பேட்டையிலே உதவி பங்கு தந்தையாக இருந்தார்கள். பிறகு 30 ஆண்டுகள் பெங்களூரில் இருக்கின்ற புனித பாப்பிரை பேதுரு குரு மடத்திலே பேராசிரியராக அவர் பணிபுரிந்திருக்கின்றார்கள். கடந்த ஆண்டு ஓராண்டு பொருளராகவும் இருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் என்னுடைய பேராசிரியர், குரு மடத்திலே பேராசிரியராக இருந்தார்கள். தந்தை அவர்கள் விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி புலமை பெற்றவராக இருக்கின்றார். அவருடைய மறை உரையிலேயே நீங்கள் கண்டிருப்பீர்கள். தந்தை அவர்கள் எப்பொழுது வரும் என்று காத்து கிடப்போம். ஒரு சில நாட்களிலே 3 கிளாஸ் கூட தொடர்ந்து வரும். அவர் புஸ்தகம், பைபிள் எல்லாத்தையுமே நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவார். ஒரு நாளும் அதெல்லாம் பிரித்து பார்த்ததே கிடையாது. ஆனால் அவ்வளவு தெளிவாக அந்த எங்களுக்கு சிறப்பாக கொடுத்தவர். நமது மாதா டிவியிலே பழைய ஏற்பாட்டில் நிறைய பகுதிகளை அவர் கருத்தாக கொடுத்திருக்கின்றார்கள். நிறைய இடத்திற்கு மறைவுரை ஆற்றி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இறை வார்த்தைகளை ஆழத்தில் பார்த்து அதை மக்களுக்கு அவருடைய தாகம் தீர்க்க நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தந்தை அவர்கள் இந்த நாளிலே நமக்கு இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக செபித்து இன்னும் திரு எண்ணெய் பூசி நம்மை ஆசீர்வதிக்க இருக்கின்றார்கள். தந்தை அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக வாழ்த்துதலை சொல்லி நன்றியை சொல்லி தந்தை அவர்களை பொன்னாடை போர்த்தி அவருக்கு மகிமை செய்வோம். நம்முடைய உபதேசியார் தன்ராஜ் அவர்களுக்கும் அருட்கண்ணியர்களுக்கும் பாடல் குழுவினர்களுக்கும் தேர் பொறுப்பாளர்களுக்கும் ஒளி அமைத்து கொடுத்த புனித ஆடியோஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அன்புக்குரியவர்களே, ஒரு முக்கியமான அறிவு. திருத்தலத்தினுடைய ஆலயம் இந்த ஆண்டு பெயிண்ட் அடித்து உங்களுடைய நன்கொடைகளை கொடுத்து உதவும்படி நம்முடைய மகதலா மரியா தேர் திருவிழாவிற்கு முன்பாக அந்த பணியானது தொடங்கி முடிக்கப்படும். ஆகவே கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவர் சடையம்பாளையத்தில் பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற பிறகு நிறைய முறை ஃபோன் பண்ணி இந்த மகதலா மரியாவை பற்றி என்னிடம் அதிகமாக பேசி ஏதாவது செய்யணும், ஏதாவது பகுதியானது குறுகலாக இருப்பதனாலே, ஆலயம் குறுகலாக இருப்பதனாலே அது இன்னைக்கு நடக்க வேணாம், இன்னும் 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம். ஆனால் நம்முடைய ஜெப முயற்சிகள், பொருளாதார முயற்சிகள் அது கண்டிப்பாக உயரமான கோபுரம் கட்டி அழகாக அது உருவாக்கப்படும். இன்னும் 1000 மக்கள் இந்த புண்ணிய பூமிக்கு வந்து இறைவனுடைய அருளை பெற அது உதவியாக இருக்கும். ஆகவே அதையும் முயற்சி செய்வோம். அதற்கு முன்பாக நாம் ஆலயத்தை பாதுகாக்க நாம் அந்த பெயிண்ட் அடிப்பதற்கான முயற்சியும் செய்வோம். அதற்கான பொருளுதவிகளை தாருங்கள். அந்தோணியார் தேரை மந்திரித்து வளமாக வருவீர்கள். அதற்கு பிறகு பொங்கல் வைப்பவர்கள் வைக்கலாம். மணி 4 மணிக்கு ஆடு மாடுகள் மந்திரிக்கப்படும். 6:30 மணிக்கு ஜெபமாலையும். அன்புக்குரியவர்களே, நாளை உட்கார்ந்துருப்பாரு. வந்து அம்மா தாயி தர்மம் போடுங்க அப்படின்னு கேட்பாரு. அப்ப ராயப்பர் வந்து ஜோப்ல கையை விட்டு பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வல்லமை உங்கள் மேல தங்கும்படியாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், அவ்வளவுதான். அந்த மிச்சம் கிடையாது. சாமி நம்மளுக்கு உசுறு. என் உயிரான என் உயிரான என் உயிரான ஆண்டவரே என்று கரம் விரித்து நாம் பாடுவோம். என் உயிரே நான் உன்னை துதிப்பேன். கரங்களை உயர்த்தி என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உன்னை துதிப்பேன். நான் உன்னை துதிப்பேன். என்று இல்லாவிட்டாலும் ஓரளவு எங்களை நன்றாக வைத்திருக்கிறீரே சாமி, அதற்காக நன்றி. நீர் கொடுத்த அத்தனை கிருபைக்காக நன்றி. கடந்த நிரப்பு மாண்டவரே, வல்லமையினால் நிரப்பு மாண்டவரே, கிருபையினால் நிரப்பு மாண்டவரே, இப்படி ஆவியினால் நிரப்பு சாமி. எங்களுக்கு உதவி செய்வீராக. நல்ல மகன்கள் ஞானத்தை தருவீராக, அறிவை தருவீராக, நல்லதை தேடி செல்லும் உள்ளத்தை தருவீராக, வழிநடத்துவதாக. என்றும் வாழும் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அதிசயங்கள் மாற்றினார் அதிசயம் வேறும் தண்ணீரை வேறும் தண்ணீரை திராட்சரசம் அதிசயங்கள் இரண்டாக
காட்டையாலே அடக்கினார் புயல் காற்றை வார்த்தையாலே அடக்கினார் அதிசயங்கள் செய்கிறவரிடம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் குருடருக்கும் செவிடருக்கும் மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொன்னாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவரிடம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவரிடம் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் ரகமாய் மாற்றினார் செய்கிறவரிடம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவரிடம் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றையும் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றைத்தான் வாடையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவரின் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவரின் குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே எழுப்பினார் அதிசயம். ஒரு சொன்னாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவரிடம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவரிடம் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவரிடம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவரிடம் நமக்குள்
வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் அதிசயங்கள் செய்கிறவர் நாம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அனைவரும் எழுந்து நிற்போம். தேரை மந்திரித்து புனிதப்படுத்துவார்கள். மாலை பாடிடுவோம் மந்தோடியானே, உந்தன் பாதம் பட்டு வணங்கிடுவோம் மந்தோடி. பாடிடுவோம் மந்தோடி, உந்தன் பாதம் பட்டு வணங்கிடுவோம் மந்தோடி. உந்தன்